அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதனால அவதிப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறது அப்படின்னா, சரி, நிறைய பேருன்றதை விட நான் என் வாழ்நாளில் என் வாழ்க்கையில் இது நாள் வரைக்குமே நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்று என்னன்னா, துரோகம் அப்படிங்கிறது நான் நிறைய சந்திச்சிருக்கேன். ஆனால் துரோகம் இல்லை, உன்னால் ஏமாற்றப்பட்டவனை ஏமாளி என்று எண்ணாதே. நீ ஏமாற்றியது அவனை அல்ல, அவன் உன்மேல் வைத்த ஆகப்பெரும் நம்பிக்கை அப்படின்னு இது ஒரு பேப்பரில் பார்த்தேன். இங்கே நிறைய பேர் வந்து அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏமாத்திட்டோம், நாம் வந்து பெரிய புத்திசாலி, அவன் வந்து ஒரு ஏமாளி, அதனால் ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து ஒரு சில பெரிய பெரிய கற்பனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஏமாளியா என்னை கருதி ஏமாற்றப்பட்டவன் தான் நானும். அதெல்லாம் எப்படி வந்து மனசு வந்து செய்கிறாங்கன்றது தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. செய்கிறாங்க, இன்றைக்குமே அது நடந்துக்கிட்டு தானே இருக்குது இல்லை? அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பர்சனல் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு லவ் அப்படிங்கிறத கூட இருக்கட்டும், எதை எடுத்துக்கிட்டு போனாலும் இன்றைக்கி துரோகம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க தான் செய்யுது. அப்படி இப்போது நம்ம வாழ்க்கையில் இப்போ நடந்தது என்னன்னா, சிங்கப்பூருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நல்லா பழகினாப்புல, நல்லா பேசினாப்புல. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு படி மேலே போய் என்னோட திருமணத்துக்கெல்லாம் வந்திருக்காப்புல. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாளாக வந்து இந்த பழக்க வழக்கம் வந்து அப்படியே ட்ராவல் ஆகுது. ஒரு பழகிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும், பேசுகிறதுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாகவும், ஓகே ஒரு நல்ல டைப்பான ஆள் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம மனசில் எழ வைக்கிற அளவுக்கு அந்த பழக்க வழக்கம் அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன ஆச்சு, அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலம், அப்படியே ஒரு வருஷம், ஒரு ஆண்டு வந்து இந்த பழக்க வழக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த டைம் வந்து நான் சிங்கப்பூரில் இருந்தேன். அப்பயும் பேசினாப்புல மாரி ஒரு தடவை கால் பண்ணி, வில்லியம் மாரி எங்கே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, நான் மாரி இங்கே இருக்கிறேன்னே போகிறேன்னே அப்படின்னா, அப்படியா நானும் இங்கே தான் இருக்கிறேன், அப்படி போயிட்டுருக்கு. அப்படியே பேசிகிட்டு இருந்தாப்புல. அப்படியே பேசி முடிச்சுட்டு என்ன சொன்னாப்புல, ஒரு நாள்
இது ஒரு நாள் பேச்சுவார்த்தை. மறுபடியும் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து. இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் வெளியில் ஜாலியாக பேசுவோம், மீட் பண்ணுவோம் அப்படின்னு. சரி, ஓகே, நல்ல மனுஷன் தானே. ஆனால் எவ்வா அவனை மாதிரி ஒரு ஆள் இனி வரையும் வாழ்நாளில் நான் பார்க்கலன்னா பார்த்துக்கேன். சரின்னு போனேன், பேசினேன். ஸோ இது ஒரு நாள் நடக்குது. அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் ஃபோன் பண்ணாப்புல, மாரி கொஞ்சம் எமர்ஜென்சி இல்லையா, ஒரு சிங்கப்பூர் டாலருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு $300 கேட்டாப்புல. ஒரு $300-400 இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் நினைவில்லை. கேட்டாப்புல நான் என்ன சொன்னேன், ஐயா சாமி, நம்மளே வந்து மாதத்துக்கு $500-600 சம்பாதிக்கிறோம், இது நீ $300 நீ கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், நெயின் டேங்க் இருக்குது, எனக்கு சம்பளம் கூட போடலன்னு என்னென்னமோ சொன்னேன். அவரும் ஒரு 2-3 தடவை கேட்டாப்புல. அப்புறம் என்ன நினச்சாப்புல, இந்த சமயத்தில் தான் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து மாரி வெளிநாட்டில் வேலை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, ரொம்ப தெரிஞ்சவங்களாச்சே அப்படின்னு நான் என்ன பண்ணேன், அந்த ஆளையும் இந்த பையனையும் கோர்த்து விட்டேன்னா அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாப்புல, என்ன அவர் தான் அனுப்பிச்சாப்புல, நான் வேணால் நம்பர் தரேன், நீங்கள் பேசிக்கிங்க, அதுதான் நான் சொன்னது. அவ்வளோதான் நான் சொன்னேன். இவங்க என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்தா 30,000 பணம் கட்டிக்கிறாங்க. அவனோட சேர்ந்து இன்னும் 2 பேர் 30,000. ஆக மொத்தம் ஒரு 90,000, ஒரு 1,00,000 கிட்ட அப்படி வாங்கிட்டாப்புல. வாங்கினவங்க இதை கொடுக்கணுமா, அந்த வேலை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்ல, இதை பண்ணலை. சரி, ஓகே, வேலை ரெடி பண்ணி தரலையா, அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு அப்பயே சொல்லிட்டாப்புல. இதெல்லாம் இப்படி போச்சு. இன்னை வரைக்கும் இது நடந்து இப்போ ஆச்சு, 2 வருஷம் ஆகுது. இன்னை வரைக்கும் வேலையை ரெடி பண்ணி தரல, காசு ரிட்டர்ன் வந்த படலை. இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த அளவுக்கு போனது என்ன காரணம்னா, அந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து அந்த அளவுக்கு இருந்தது. இன்னமும் அந்த மனுஷன் வந்து என்னை ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாப்புல. ஸோ நான் ஏமாளி அப்படின்னு நினச்சிட்டாப்புல என்ன தெரியல. ஆனால் பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது. இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்று என்னன்னா, கண்மூடித்தனமாக இனிமேல் எவனையும் நம்பக்கூடாதுன்னு தான் நான் நம்பினேன். கண்மூடித்தனமாக இனிமேல் எவனையும் நம்பக்கூடாதுன்னு நம்பினேன். இன்னொன்று, பண சம்பந்தமாக இனிமேல் யார் எதை கேட்டாலும் செய்யக்கூடாதுன்னு என்னை ரொம்ப வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்னை வந்து இந்த ஒரு 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 இன்சிடெண்ட் வந்து என்னை தள்ள வச்சிருச்சு. இனிமேல் எவன் செத்தாலும் சரி தான், மக்கள் இனிமேல் பாக்கெட்லேருந்து ₹1 எவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி என்ன ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டது. நான் இந்த காலகட்டத்தில் இந்த இன்சிடெண்ட்லேருந்து தான் நான் அப்படி மாறிட்டேன். யாரை நம்புறதுன்னு தெரியல. நல்லா பழகிறான், கேட்டால் காசை வாங்கிட்டு ஆட்டையை போட்டு கிளம்புறாங்க, காசை வாங்கிட்டு ஆட்டையை போட்டு போயிடுறாங்க, காசை வாங்கி என்ன தேவனை பண்ணிடுறானுங்க. நாங்களும் மனுஷன் தானடா, நாங்கள் மட்டும் என்னடா போய் என்னடா மலையை வெட்டி கூட்டி அல்ற மாதிரி நாங்கடா பணத்தை நாங்கள் என்னடா தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறோம் நாங்கள். இல்லை நெல் விளை வைக்கிற மாதிரி என்ன விதை போட்டு விளைக்கிறோம்டா. நாங்களும் தான்டா ரத்தம் சிந்துற அளவுக்கு என்னடா வாயில் எனக்கு பெருசாக வந்துடும். எம்மா கஷ்டப்பட்டு வரவனுங்கெல்லாம் காசு, அதுவும் வந்து நேரடியாக காசுன்னு கேட்டவனாலும் பரவாயில்ல. இது பக்காவாக ஸ்கெட்சு போட்டு இந்த பணத்தை வாங்கிறதுக்காகவே பக்காவாக பிளான் பண்ணி இந்த மாதிரியான வேலைலாம் நடக்குது. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் தெளிவாக வந்து இருங்க. இன்னொன்று,
நீ வாழ்க்கையில் இன்னொருத்தனுக்கு வந்து துரோகம் வந்து நீ எந்த வகையில் வேணாலும் பண்ணு. ஆனால் அவனை மட்டும் நீ ஏமாலின்னு நினச்சிட போறீங்க. துரோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களே, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சொல்கிறேன், உனக்கு எதிரில் வேணும்னு வந்து நீ ஏமாலின்னு மட்டும் நினச்சிடாத. உன் மேலே வச்சிருந்த ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து நீ ஒரு சுக்குநூறாக உடச்சிட்டங்கிறது தான் இதில் உண்மை. அது மட்டும் தெரிஞ்சுக்க. இதை நீ உடச்சிட்டு இந்த துரோகத்தை பண்ணிட்டு நீ இங்கே இல்லை, நீ எந்த மூளைக்கு போனாலும் சரி உன்னால் போய் நிம்மதியாக 1 மணி நேரம் கூட சந்தோஷமாக வாழ முடியாது. அதை பார்த்துக்கோ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ என்ன வேணாலும் நினச்சிக்க. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில உக்காந்து புலம்புறதுக்கான காரணம் 2 பேர் இருக்கிறீங்க. 2 பேர் இருக்கிறீங்க. 2 பேரா? அடே, அந்த லிஸ்ட் பெருசு. நான் தப்பா சொல்லிட்டேன் போல. இன்னொருத்தன் இருக்கிறான், கூடவே இருந்துக்கிட்டு, ஆனா அவனை மாதிரி ஒரு அயோக்கியனை நான் இன்ன வரைக்கும் வாழ்நாள பார்த்ததில்ல. இவன் ஒரு வகையான அயோக்கியம், இவன் அதை விட மகா அயோக்கியம். பார்த்துங்க. எவனாவது பரவாயில்ல, காசை வாங்கிட்டு போய் தொலைஞ்சிட்டான். அவன் காசு தானே போயிட்டுன்னு ஏதாவது இருந்துட்டான். இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு பேரை சொல்லிட்டு கூட ஒட்டிக்கிட்டு இன்னமும் அவன் ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறான். அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். யாரையும் நம்பாதீங்க, அவ்வளோதான். நம்புறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. யாரை பார்த்தாலும் இன்னைக்கெல்லாம் வந்து பணத்துக்கு தான் பழகிறாங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கெல்லாம் அப்போ அந்த நிலைமை, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நல்லா வந்து தள்ளப்பட்டுட்டேன். எனக்கு இதுலேருந்து சுத்தமாக மாட்டுக்கிறதே எனக்கு இல்லை. இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், யாராவது வீடியோ பார்க்குறவங்கள யாராவது சொல்லலாம், எல்லாரும் அப்படி கிடையாதுன்னா எவன் அப்படின்னு நான் எப்படி போய் நான் சலடா போட்ட பார்ப்பேன். நான் சலட் போட்ட பார்ப்பேன். நான் இல்லை பூத கணக்கு வச்சு பார்ப்பேன். இவன் இப்படி, அவன் அப்படி இல்லை, இவன் இப்படி, இவன் இப்படி இல்லை, இந்த என்னங்க தூங்கக்குள்ள கூட வந்து மூச்சுக்கிட்டே தான் தூங்கணும், கண்ணை திறந்துக்கிட்டே தான் தூங்கணும். அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. அந்தமாதிரி சொல்லுவாங்கள்ல, ஏதோ கண்ணில் விளக்கண்ணியை விட்டுருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் போல இருக்கு. இருக்கிறாங்க, இன்றைக்கும் அப்படிலாம் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையை நாசமாக்கின ஒரு சம்பவம்லாம் இன்னும் இருக்குது. அது ஒரு பெரிய துரோக கதை. அந்த கதை, அந்த துரோக கதையை அதை ஒரு நாளைக்கு சொல்கிறேன். நிறைய இருக்கு. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, யாரும் வந்து பணத்தை ஒரு அனாவசியமாக நினச்சி யாரையும் வந்து ஒரு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பழகி பணத்தை பறி கொடுத்துட்டு இருக்காதுங்க, சரிங்களா? நான் அது இல்லாமல் இப்போ யாரை பற்றி மன்னாரம் சொன்னோம், அவங்க வந்து பேர் வந்து அவன் அந்த ஆள் வந்து சிங்கப்பூர் ஏஜென்ட்டு, சிங்கப்பூருக்கு ஆள் அனுப்புகிற ஆள். உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் மங்களம்பேட்டை இருக்கு இல்லையா, அந்த ஏரியா, அந்த ஊரை சேர்ந்த முத்தையன். அவங்க மனைவி பேர் பார்த்தீங்கன்னா சுந்தரின்னு நினைக்கிறேன். சுந்தரி ஏதோ வாடகை வீட்டில் தான் இன்னும் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இவங்க தான் வந்து இந்த பணத்தை வாங்கி இந்த மாதிரியான மோசடியான வேலை இல்லை. இதுலேயும் ஒரு பிளான் பக்காவாக என்னன்னா, பணம் வந்து அதிகமாக வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு போலீஸ் கேஸாவது போட்டு இந்த பணத்தை வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு கம்மி அமௌண்ட்டு 20,000 30,000 இந்த மாதிரி வாங்கிறது. ஸோ இந்த மாதிரி வாங்கினா என்ன பண்ணுவாங்கன்னா,
அமௌண்ட்டு கம்மி தானே, இதுக்கு போய் போலீஸு கேஸுன்னு போனோம்னா அங்கே போய் ஒரு 5000 10,000ன்னு வந்து 1000 2000 வந்து பணம் கொடுக்கணும். அட வாங்க போகிறதுக்கு 30,000. இதில் இங்கே 2 3000 4000 போச்சுன்னா எனக்கு போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவு, இதுக்கே 10,000 சரியாக போயிடும். சரி போ, எப்படியாவது மெல்லமாக கேட்டாவது வாங்குமே அப்படின்னு. இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குதுன்றதான் என்ன பண்ணுறது. எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் ஏமாற்றி பண்ணிட்டுருக்காங்க. அதனால் நான் சொன்ன அந்த பெயரை கொண்ட நபர்கிட்ட யாரும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லிக்கிறேன். இதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு போனால் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சரியா? ஸோ நஷ்டம் எனக்கு இல்லை. என்றைக்குமே நான் சொல்கிறது அதுதான். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் யாருமே வந்து அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா எனக்கு அதனால் பெரிய நஷ்டம் இழப்பு எதுவுமே கிடையாது. இந்த இப்போ ஆச்சு 16 நிமிஷம் ஆச்சு, பக்கஞ்சு காமியான்னு கத்தினேன். அவ்வளோதான். எனக்கு இதனால் எனக்கு ஒரு பெரிய லாபமோ நஷ்டமோ எனக்குலாம் ஒன்றுமே கிடையாது. 2 வருஷமாக ஒருத்தன் ஒரு அமௌண்ட்டை வாங்கி வச்சுட்டு இழுத்து அடிச்சிட்டு இருக்கான்னா அவனெல்லாம் எம்மம் பெரிய தில்லாலங்கடியாக இருப்பான் பாரு. எவ்வளோ பெரிய அயோக்கியான்னு இருப்பான் பாருங்க. மகா பெரிய அயோக்கியம் அவனு. இதனால எவ்வளவு பிரச்சனை வீட்டில், எவ்வளோ பண கஷ்டம். நாங்களாம் என்னடா இந்த மாதிரிடா பண்ணுறோம். போய் பிச்சை எடுங்க, ரோட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டு போய் பிச்சை எடுங்க. இல்லை பொண்டாட்டி நல்லா இருந்தால் வேற ஒரு தொழில் செய்யுங்க, இல்லை வேற ஒன்றும் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இல்லை நீ போய் வேற ஏதாவது பண்ணு. நீலாம் பண்ண மாட்ட, நீ திட்டு பயலாச்சு. நீங்களாம் பண்ண மாட்டீங்க. பொண்டாட்டி நல்லா இருந்தால் வச்சு வியாபாரம் பண்ணு, சிறப்பாக நடக்கும், சிறப்பாக சம்பாதிக்கலாம், நல்லா வாழலாம். ஏன்னா அப்படி அடுத்தவங்க காசெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இதை செய்யடா தாராளமாக. அதுவும் பண்ணுறதுக்கு கூச்சம் வாயிறான்னு நான் சொன்ன மாதிரி போய் வெளியே போய் பிச்சைடு. கோயில் குளம் இன்றைக்கி இருக்குது, ஏகப்பட்ட கோயில் குளம் கிடக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கோயில் இருக்குது. போனீங்கன்னா பிச்சை எடுக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், நல்லா இருக்கலாம். அடுத்தவன் காசில் தான் வாங்கி நீங்கள் மினிக்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழணும்னா அப்பேற்பட்ட அந்த உயிர் எதுக்குடாது? மானங்கட்ட பொழைக்கிறீங்க. இங்கே அவன் காசு கொடுத்தவன் வீட்டில் அம்மா பிரச்சனை போயிட்டுருக்கு. இவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாரான், மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாரான். என்னவோ ஆயா வீட்டு பணத்தை நம்ம கேட்குற மாதிரி எங்கள் வீட்டு காசு கேட்கறதுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு என்னடா அப்படின்னு ஆகுது. காசு வாங்கும்போது மட்டும் இனிக்குது இல்லை, திருப்பி கொடுக்கும்போது அந்த கடமை இருக்கணும்ல. துரோகம்டா இதெல்லாம், மகா துரோகம். இந்த துரோகத்தை மட்டும் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவன் மூஞ்சி மறைக்கவே மாட்டேன் என் வாழ்நாளில். ஆனால் நான் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் முக்கியமான ஆள் நீ. ஆனால் இதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு நினச்சாலும் அதை நான் இதைத்தான் நான் நினைக்கிறேன். ₹1 நெக்கக்கூடாது, எவன் கேட்டாலும் இனிமேல் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தது. நீ பண்ண இந்த 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 விஷயத்துலேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்டேன். இப்படியும் கூட மனுஷன் வந்து இருப்பானா அப்படின்னு இன்றைக்கி நீ எனக்கு காட்டி கொடுத்துருக்க. சரியா? அதுக்காக உனக்கு மிகப்பெரிய நன்றி முத்தையன், நன்றி. சரிங்களா? யாரும் அந்த நபரிடம் பாஸ்போர்ட்டை கொடுக்குறதோ பணத்தை கொடுக்குறதோ தயவு செஞ்சு வேண்டாம். சரிங்களா? அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். சரி, அவன் வேணான்ட்ட வேறு நல்ல இடம் தெரியுமா சொல்லுன்னா எனக்கு தெரியாது. நான் அவனை வேணான்னு தான், அந்த ஏஜென்ட்டு தான் வேணான்னு நான் சொல்கிறேன். நன்றி.